பிரேசில் G20 மாநாட்டில் பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து நாடுகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஒன்றாக குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். உலக அளவில் நடக்கும் மோதல்களால் ஏற்படும் மாற்றங்கள் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி G20 மாநாட்டில் உரை. போர்களால் தெற்கு நாடுகளில் உணவு, எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் இருப்பதாகவும் பேச்சு. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்பவும் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. மணிப்பூர் வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். வெளிநாடு செல்லும் பிரதமருக்கு மணிப்பூர் செல்ல நேரமில்லையா என்றும் கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையேயான நிதி பகிர்வில் மாநில அரசுக்கே முழு அதிகாரம் வேண்டும். 16வது நிதிக்குழுவுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை. ஆழ்ந்த ஆராய்ச்சி, தெளிவான பகுப்பாய்வுடன் விளக்கம் அளித்த தமிழ்நாடு அரசு. 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா பாராட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என தகவல் வெளியானதற்கு தமிழக வெற்றிக் கழகம் மறுப்பு. பெரும்பான்மை பலத்துடன் அரசு அமைப்பதே குறிக்கோள் என விளக்கம். திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து பாகன் 2 உயிரிழப்பு. பாகனின் உறவினர் நீண்ட நேரம் செல்ஃபி எடுத்ததே யானையின் கோபத்திற்கு காரணம் என வனச்சரக அலுவலர் தகவல். உயிரிழந்த பாகனை தேடி சுற்றி வந்த திருச்செந்தூர் யானை உணவு உட்கொள்ளவும் மறுத்ததால் சிகிச்சை அளிக்க வனத்துறை முடிவு. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு தொடர்புடைய இடங்களில் 12,41,00,000 ரூபாய் பறிமுதல். 6,42,00,000 ரூபாய் வைப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம். தேனி, சிவகங்கை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை. உரிமத்தை ரத்து செய்து கடைக்கு சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. ஜார்க்கண்ட் உட்பட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பணம், பொருட்கள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. டெல்லி காற்று மாசு விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி. பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்பு மட்டும் நடத்த உத்தரவு. டெல்லியில் காற்று மாசு குறியீடு ஓரளவு சீரடைந்தாலும் கூட 4வது நிலை கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். டெல்லி மற்றும் அண்டை மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் தொடரும் காற்று மாசு பிரச்சினையால் திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். 100 விமானங்களின் சேவை தாமதமானதாகவும் தகவல். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இஸ்ரோவின் செயற்கைக்கோள். 4700 கிலோ எடையுள்ள ஜிசாட் N2 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. பிரேசிலில் G20 மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம். காசா மீது இஸ்ரேல் படைகளின் தாக்குதலுக்கு எதிராக முழக்கம். தூத்துக்குடியில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.